வணக்கம். நான் சரத்குமார். வெல்கம் டூ மியூசியம் அட் ஹோம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கொஞ்ச காலமாகவே சோஷியல் மீடியாவில் இந்தியாவில் புதிய பிளாஸ்டிக் பாலிமர் நோட்டுகளை அறிமுகம் செய்ய போகிறாங்க என்ற தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த பாலிமர் நோட்டுடைய நன்மை தீமைகள் மற்றும் இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சாதாரண காகித நோட்டுகளை விட இந்த பாலிமர் நோட் மிக உறுதியாக இருக்கும். எனவே நீண்ட காலம் பயன்படுத்தலாம். மழையில் நினைந்தாலோ தண்ணீரில் விழுந்தாலோ இந்த நோட்டுகளுக்கு எந்த பாதிப்பும் அடையாது. இந்த நோட்டுகளில் டிரான்ஸ்பரண்ட் விண்டோ, அதாவது வெளிப்படைத்தன்மை கொண்ட ஜன்னல்கள், ஒரு பக்கத்திலிருந்து பார்த்தால் மறுபக்கம் அப்படியே தெரிவது போன்ற சிறப்பம்சங்கள் கொண்டு அச்சிடப்படலாம். இதனால் கள்ள நோட்டுகள் அச்சிடுவதை தடுக்க முடியும். காகித நோட்டுகள் எளிதில் கிழிவதால் அதை மாற்றி மீண்டும் அச்சடிக்க வேண்டும். பாலிமர் நோட்டுகளில் இந்த பிரச்சனை இல்லாததால் மீண்டும் மீண்டும் அச்சிடும் செலவு அரசுக்கு குறைவாகும். தீமைகள்னு சொல்ல முடியாது, சிறிது மாற்றம் தேவைன்னு சொல்லலாம். காகித நோட்டுகளை அச்சிடும் செலவை விட பாலிமர் நோட்டுகளை அச்சிடும் செலவு சிறிது அதிகம். இந்த நோட்டுகள் வழுவழுப்புத்தன்மை இருப்பதால் கையில் பிடிப்பதற்கும் எண்ணுவதற்கும் சிறிது சிரமமாக இருக்கும். இந்த பாலிமர் நோட்டுகளுக்கு ஏற்றவாறு ஏடிஎம் மிஷின்கள், கவுண்டிங் மிஷின்களை மாற்ற வேண்டும். ஏற்கனவே 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த பாலிமர் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை ஆர்பிஐ பாலிமர் நோட்டுகளை இந்தியாவில் புழக்கத்தில் விடலாமா என்ற ஆரம்பகட்ட பரிசீலனையில் மட்டுமே உள்ளது. இன்னும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து: நான் தினமும் பேருந்தில் பயணம் செய்கிறேன். நோட்டில் சிறு கரை அல்லது கிழிந்திருந்தாலோ நடத்துனர் அந்த நோட்டை வாங்குவதில்லை. இதனால் அதிகப்படியான வாக்குவாத பிரச்சனைகள் உள்ளது. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இதுக்கு முன் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை அல்லது இந்த நோட்டுகளின் நன்மை தீமைகளை கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பாலிமர் நோட் எப்படி இருக்கும் என்று எடுத்துக்காட்டிற்கு காட்டுவதற்காக இப்பொழுது 2 நோட்டுகள் வைத்திருக்கிறேன். வாங்க இந்த நோட்டை பற்றி பார்க்கலாம். முதல் நோட்டு, இது நைஜீரியா நோட்டுங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தொடும்போதே நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் ஃபீல் தெரியுது. வழுவழுப்பாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஈஸியாக மடியாது, கிழியாது. அதுக்கப்புறமா இதுதாங்க அந்த டிரான்ஸ்பரண்ட் விண்டோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், என்னுடைய விரல் அசைறது தெரியுது பாருங்கள். இது 2வது நோட்டுங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற மௌரிட்டேனியான்ற கண்ட்ரி இதுங்க. இதுலேயும் அந்த டிரான்ஸ்பரண்ட் விண்டோ இருக்குது பாருங்கள். என்னுடைய விரல் தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.